பாபநாசம் தாலுகாவில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கியுள்ள நெல் மணிகளை தங்கு தடையின்றி கொள்முதல் செய்ய வேண்டும். விவசாயிகள் கோரிக்கை. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகாவில் கணபதி அக்ரஹாரம், வீரமாங்குடி, பாபநாசம், கபிஸ்தலம் உள்ளிட்ட பகுதிகளில் குறுவை சாகுபடி செய்து அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாத காரணத்தாலும் லாரி தார்பாய் சாக்குகள் சரிவர கிடைக்காத காரணத்தினாலும் கொள்முதல் மந்தமாக நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக விவசாயிகள் தீபாவளி பண்டிகையை கொண்டாட முடியாத நிலையில் நெல் தாமதமாக கொள்முதல் செய்யப்பட்டு சமீபத்திய மழையில் அனைத்து நெல் மூட்டைகளும் நனைந்து முளைவிட்டு நஷ்டம் உருவாகி வருகிறது. அரசு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் லாரிகள் தார்பாய் செட்டு அமைக்காத காரணத்தால் அதிக அளவில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. மேலும் 20 முதல் 25% அறுவடை பாக்கியுள்ள நிலையில் அடுத்த வாரத்தில் கனமழை முன்னறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் லாரிகள் மூலம் நெல்மணிகளை உடனடியாக அரவைக்கு எடுத்து சென்று காக்க வைக்காமல் விவசாயிகளுக்கு உடனே அன்று நெல் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், போதுமான லாரிகள் அனுப்பி நெல்லை உடனுக்குடன் எடுத்து சென்றால் நெல் விளைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே அரசு உடனடி நடவடிக்கை எடுத்து சேதமில்லாமல் விவசாயிகளை காப்பாற்றுமாறு விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த வருஷம் அதிக அளவில் குறுவை சாகுபடி பண்ணியிருக்கோம். அவங்க எதிர்பார்த்ததை விட அதிக அளவில். ஆனால் அந்த அளவுக்கு சாகுபடி பண்ணி விவசாயிகள்லாம் நெல்லை கொண்டு வந்து டிஎன்சியில் இபிசியில் வந்து கிட்டத்தட்ட 10 நாள் 15 நாள் காத்து கிடந்து நெல்லை போடுற நிலைமை. விவசாயிகள்லாம் வெயில் இருக்கும்போது நெல்லை அறுத்து கொண்டு வந்து போட்டும் கூட இந்த அரசு தேவையான முன்னெச்சரிக்கை ஷெட்டு, தார்பாயி, சாக்கு இது மாதிரி வந்து லாரி தேவையான லாரி அவங்க கொள்முதல் செய்யாமல் வாடகைக்கு அமுத்தாமல் எல்லா நெல்லும் வந்து நெல் கொள்முதல் செஞ்ச நெல்லும் முளைச்சி போச்சு. அதே மாதிரி விவசாய நெல்லும் முளைச்சி போச்சு. இந்த நஷ்டத்துக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? இப்போ வந்து இனிமேல் செறிவூட்ட நெல் போடுறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பர்மிஷன் கொடுக்கல, அது இதுங்கிறாங்க. நெல்லை கொண்டு போய் நீங்க ஸ்டாக் பண்றதுக்கு உண்டான என்னென்ன முன்னெச்சரிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்க தவறிட்டீங்க. அடுத்து இப்ப வந்து மழை சொல்லிட்டான். இன்னும் 20-25% குறுவை அறுப்பு ஆகாம இருக்கு. இந்த நெல்லை என்ன பண்ண போறீங்க? இப்ப கொள்முதல் நெல்லை என்ன பண்ண போறீங்க? இந்த நெல் முளைச்ச நெல்லெல்லாம் அவ்வளவுதான், அது வேஸ்ட். இப்ப பிடிக்கிற நெல்லுக்கு ஏதாவது இது வரைக்கும் ஆயத்தமா நடவடிக்கை எடுத்துறீங்களா? இப்ப வந்து எல்லா இடத்துலயும் வந்து நீங்க டெம்பரரியா ஒரு 3 மாசத்துக்கு ஷெட்டு போடுங்க. இல்லைன்னா அதிக மழை சொல்றாங்க. இருக்கிற நெல்லும் வந்து அதே மாதிரி போயிடும். அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். விவசாயிகள் இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க எங்களுக்கு வேதனையா இருக்கு. இந்த நெல் முளைச்சிருக்கிறத பார்த்தா நாங்க வயல்ல சிந்தறது சேதரெல்லாம் கொண்டு இங்க சேர்த்தோம்னா எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அதனால இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நடக்குது. இதுக்கு என்ன முன்னெச்சரிக்கை எடுக்கணும்? அதுக்கு ஒரு கூட்டம் போட்டு விவசாயிகள் முன்னெச்சரிக்கையா கூட்டம் போட்டு என்னென்ன செய்யணும் கலந்து ஆலோசித்து செய்யாம இந்த மாதிரி செஞ்சுட்டு எங்களுக்கெல்லாம் அந்த நெல் முளைச்சிருக்கிறத பார்த்தா கண்ணுல ரத்தம் வருது. அந்த அளவுக்கு வந்து நெல் முளைச்சு போயிருக்கு. அரசுக்கு நஷ்டம், விவசாயிகள் நஷ்டம். இன்னமே என்ன பண்ணுங்க, நாங்க நெல்லை கொண்டு டிபிசியில போட்டுறோம். அந்த நெல்லுக்கு அங்கேயே இன்சூரன்ஸ் கொடுத்துருங்க. பிஓ சர்டிபிகேட்டோட 100 சிப்பம் 200 சிப்பம் போட்டா அதுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்துருங்க. நீங்க முளைக்க வைங்க, நீங்க செறிவூட்டல் பண்ணுங்க, எதனாலும் பண்ணுங்க. அதே மாதிரி உடனடியா மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து மாஸ்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். 22% வரைக்கும் மாஸ்டர் இருக்கும். இவ்வளவு மழை பெய்யுது, மறுபடியும் அடுத்த வாரம் தொடர் மழை சொல்லியிருக்கான். மாஸ்டருக்கு பர்மிஷன் வாங்கி நெல்லை கொள்முதல் பண்ணி அங்கங்க அரவைக்கு அனுப்பணும். இல்லைன்னா நெல் வீணா போயிடும், அது பயனுள்ளதா இருக்காது. விவசாய சார்பாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்.